தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கார். திரு கார்த்திகேயன், அமித்ஷாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு 12 மணி அப்படின்ற இந்த சூழலில் இப்போ 5 மணியை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்த 6 மணியை கூட ஆகலாம் அப்படின்றாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு கருதுறீங்க? இல்லையே, அதிமுகவினுடைய எதிர்பார்ப்பு முக்கியமான அவர்களுக்கு நெருடலாக இருந்த 2 விஷயங்கள். ஒன்று, அண்ணாமலை கூட்டணி முடிவுக்கு 2023 கடைசியில், அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அந்த கூட்டணி முடிந்ததுக்கான முக்கிய காரணமாக அதிமுக சொன்னது திரு அண்ணாமலை தான். ஸோ அவரை மாற்ற வேண்டும். கூட்டணிகள் அதிமுக பாஜகவோடு இணைவது என்றால் அந்த கூட்டணியில் இல்லை சேர்ந்து பயணிப்பது என்றால் அண்ணாமலை இருக்கும் பொழுது அது சாத்தியமாகாது என்ற ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தார் என்பது இப்பொழுது அந்த இது விலகிவிட்டது. இன்னொரு விஷயம், அதிமுக எவ்வாறு இருக்க வேண்டும்? அதிமுக ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவா, ஓபிஎஸ் சசிகலாவை உள்ளடங்கிய அதிமுகவா, அல்லது அவர்கள் என்டிஏவை ஓபிஎஸ் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். சசிகலா எல்லோரும் என்டிஏ இருப்பார்கள். அந்த என்டிஏவாக ஒரு கூட்டணியாக அதிமுக தனித்து அவர்கள் கூட்டணியில் மட்டும் பங்கு பெறுமா என்ற ஒரு விஷயம். இது போன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான், இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் தெளிவில்லாமல் இருக்கிறது. ஆனால் காலையிலிருந்தே இந்த கூட்டணிக்கான சமிகையை அவர்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள். டெல்லி சென்ற பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கூட்டணிக்கு வருவது சம்பந்தமான உறுதியை கொடுத்து விட்டார் என்பதுதான் அப்பொழுது பேசப்பட்டது. அவர் என்னதான் மறுத்தாலும் சரி, தமிழக நலன் என்று காரணங்கள் சொன்னாலும் சரி, கூட்டணி தான் பேசப்பட்டது, அரசியல் பேசப்பட்டது, கூட்டணி பேசப்பட்டது. அதே போல 2026 என்டிஏ அரசு அமையும் என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாகவே சில நிமிடங்களிலே இந்த சந்திப்பு நடந்த சில நிமிடங்களிலே பிரகடனப்படுத்தினார் அமித்ஷா. அமித்ஷா ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக ஓராண்டுக்கு முன்பே கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும், இப்பொழுது ஒரு கூட்டணியாக பயணிக்க வேண்டும் என்பதில் தீர்மானம். அதுதான் ஒரு கேள்வி வருது. இப்ப திடீர்னு அமித்ஷா வந்தாரு, எந்த அரசியல் நெருக்கடியுமே இல்லை. அடுத்த மாசமோ இன்னும் அடுத்த 6 மாசத்திலே கூட தேர்தல் இல்லை. நியர்லி 1 இயர், அடுத்த வருஷம் இந்நேரம் தான் தேர்தல் தேதியோட நம்ம காத்துட்டு இருப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் எப்படி ஏற்பட்டது? இதுல பின்னாடி என்ன கணக்கு இருக்குதா பாக்குறீங்க? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக பயணித்தாலும் கூட அந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம், அதன் பிறகு 2010 அதற்கு பரஸ்பரம் 2 பேரும் குற்றம் சாட்டி கொண்டது. அதுக்கப்புறம் 2021 தேர்தல் நெருங்க கடைசி நிமிடம் வரை 2 தரப்பிலும் இருந்து ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டது. அதற்கு கடைசியில் போய் அவர்கள் கூட்டணியாக வைத்தது மக்கள் ரசிக்கவும் இல்லை. தொண்டர்கள் மத்தியிலும் திரு தளவாய் சொன்ன இவர் முன்பு அதிமுகவில் இருந்த ஒரு முன்னணி தலைவர் இருந்தார். அவர் சொன்ன வார்த்தையில சொல்லணும்னா மனங்கள் இணையவில்லை. ஸோ அது போன்ற ஒரு சூழல்ல கூட்டணியாக அது மக்கள் அது சோபிக்கவும் இல்லை, மக்கள் மத்தியிலும் அது விருப்பப்படவில்லை. முக்கியமாக 2 கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் அது பெரிய அளவுக்கு எடுபடவில்லை. ஸோ அப்போ ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டும். களத்தில் 2 கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் மட்டத்தில் மட்டும் ஒன்றிணைந்து ஏற்பட்டால் போதாது. ஒரு கூட்டணியாக சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்பட்டால் தான் களத்தில் பணி செய்ய முடியும். ஸோ அதற்கான ஒரு ஏற்பாடை இப்பொழுதே உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய முடிவாக இருக்கிறது. அதை நோக்கித்தான் இப்ப பயணிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு விரைவாகவே கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான் அமித்ஷா அவர்கள் இப்பொழுதே காய் நகர்த்தி இப்பொழுதே உறுதி செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது வெறுமனே 2026 தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு அப்படி மட்டும் பாஜக தேசிய தலைமை பார்ப்பதாக நான் நினைக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை கடந்த 2014 ஆண்டில் தொடங்கி இன்று வரை ஏறக்குறைய 3 பாராளுமன்ற தேர்தல்களில் ஒரே ஒரு தேர்தலில் 2014 மட்டும் 2 சீட்டுகள் பெற முடிந்தது என்டிஏவால். அப்ப தொடர்ந்து 2 தேர்தல்கள் 0 சீட்டுகளை பெறுவது என்பது ஒரு பெரிய பின்னடைவாக பாஜக பார்க்கிறது. அவர்களால் நெருங்கவே முடியாத அல்லது வெற்றி பெற முடியாத ஒரு களமே உருவாக்க முடியாத ஒரு சூழலாக ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டும். 2029 தேர்தலில் ஒரு பெரிய அளவிற்கு குறைந்தபட்சம் ஒரு சில 2029 தமிழ்நாட்டில் இருந்து எம்பிக்களை பெறுவதற்கு இப்போதே கணக்கு போடுறார் அமித்ஷா. ஆமா 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 ஆமா. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து ஒரு 10 சீட்டுகள் பெறுவது, அந்த கூட்டணிக்கு 40 சீட்டுகள் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஒரு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் பெரிய வெற்றியை அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி பெற்றிருந்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய பிராந்திய கட்சியான அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்துல நல்லா சேர்ந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு முறை தான் நடக்கிறது. ஆனால்
தொடர்ந்து 3 தேர்தல்கள் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு 40 சீட்டுகளை இழக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக, ஒரு ஊக்கமாக வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இருப்பது என்பது பாஜக ஒரு நீண்டகால செயல் திட்டத்தின் படி செயல்படக்கூடிய ஒரு பாஜகவிற்கு அது ஒரு பெரிய நெருடல். அதை சரி செய்ய வேண்டும் என்றால் 2024 இப்பொழுது அசுர பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி திமுகவும்